வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு 4 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். சென்னை அயனாவரத்தில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். சென்னை முழுவதுமே எல்லா மாவட்டங்கள்லேயும் எல்லா இடங்கள்லையும் நம்ம சோலார் சிஸ்டம் ரெகுலராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் ரூஃப் டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் இடமே இல்லை. சென்னையில் பெருவாரியான இடங்களில் கம்மியான இடம் தான் இருக்கும். அந்த இடத்துலையும் நம்ம சோலார் போட்டு கொடுக்குறோம். இப்போ இங்கே போட்டுக்கிற 4000 வாட்ஸு நம்ம சோலார் பேனல் போட்டோம்னா 4000 வாட்ஸுமே ப்ரொடக்ஷன் ஆகுது. ஸோ வெயில் நமக்கு ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா நல்ல ப்ரொடக்ஷன் ஆகும். இந்த பாலிகிறிஸ்டலைன் பேனலு, மோனோகிறிஸ்டலைன் பேனல் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். பாலிகிறிஸ்டலைன் பேனலு வெயில் அதிகமாக இருக்கும்போது அதிக ப்ரொடக்ஷன் ஆகும். லோ லைட்டு கூலிங்கான டெம்பரேச்சரில் பாலிகிறிஸ்டலைன் பேனல் அந்தளவுக்கு ப்ரொடக்ஷன் இருக்காது. ஆனால் இந்த மோனோகிறிஸ்டலைன் பேனலு காலையில் ஒரு 7 மணிலேருந்து 10-11 மணி வரைக்கும் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்போது வெளிச்சம் கம்மியாக இருந்தால் கூட நல்ல ப்ரொடக்ஷன் இருக்கும். அதான் இந்த மோனோகிறிஸ்டலைன் பேனலுடைய அட்வான்டேஜ். இப்போ ஒரு பேனல் 550 வாட்ஸு 2 பக்கமும் பவர் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி சோலார் பேனல் போட்டு கொடுத்துருக்குறோம். இந்த வீட்டோட தேவை முழுவதுமே இதில் சரியாயிடும். பில்லு 6500 7000 வந்தால் கூட இந்த 4 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போடும்போது பில்லு வெறும் 400 உள்ளே வந்துடும். அந்த அளவுக்கு இதில் பவர் ப்ரொடக்ஷன் ஆகும். இன்றைய தேதியிலேருந்து ஒரு 15 வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த பேனலுடைய வாரண்ட்டி 27 வருஷம் இருக்குது. இந்த சோலார் இன்வெர்ட்டருக்கு உங்களுக்கு 10 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி, ஆன்சைட் சர்வீஸ் வாரண்ட்டி கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி வரும்போது லைஃப் லாங்காக உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. இப்போ கூடுதலாக நீங்கள் ஃப்யூச்சரில் பேனல் போடணுன்னா கூட இதில் அடிஷன் பண்ணுற மாதிரி நம்ம கெப்பாசிட்டி அடிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஈபியில். அதுக்கு ஒரு 500 பணம் கட்டினா போதும். நீங்கள் கூடுதலாக 5 கிலோவாட்டோ 6 கிலோவாட்டோ இதே சிஸ்டத்தில் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாதிரி சகல ஏற்பாடுகளும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்யூச்சரில் ஏதாவது ஈவி வாங்குகிறாங்க, ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பைக்கோ காரோ வாங்குறாங்கன்னா அப்போ ஒரு 1000 வாட்ஸ் பேனல் போட்டிங்கன்னா அந்த 1000 வாட்ஸ்லேருந்து 5 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகும். ஒரு காருக்கு ஒரு நாள் சார்ஜ் பண்ணும்போது 5 யூனிட் சார்ஜ் ஆகும். 5 யூனிட் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 200 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு இப்போ லித்தியம் பேட்டரியோட கார் வருது. இந்த மாதிரி இடத்துல பயன்படுத்துறதுக்காக தான் ஃப்யூச்சரில் பேனல் ஆட் பண்ணுறதுக்காக அதுக்குரிய ஸ்ட்ரக்சரு, அதுக்குரிய ஏசிடிசி பாக்ஸ் எல்லாம் ஒரு 6 கிலோவாட்டுக்கு போடுற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க பேனல் வாங்கி கனெக்ட் பண்ணிவிட்டு இபியில் அடிஷ்னல் கெப்பாசிட்டிக்கு அவங்க பதிவு பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கூடுதலாக நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம என்னென்ன கஸ்டமருடைய தேவைகளோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டோம்னா யாருக்குமே பிரச்சனை இருக்காது. ஃப்யூச்சரில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சைட்டில் இருக்கிற இடமே அவ்வளோதான் இருக்குது. தெற்கு பக்கமாக ஒரு ஷெட் இருக்குது, கொஞ்சம் ஒரு ஸ்லோப் வடக்கு பக்கமாக ஒரு ஸ்லோப் இருக்குது. அப்போ நார்மலாக சோலார் பேனல் வைக்கும்போது தெற்கு பக்கம் மட்டும்தான் வைக்கணும். ஆனால் இது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கிறதுனால வடக்கு பக்கம் வைக்கும்போதும் கூட எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் 4000 வாட்ஸுக்கு 4000 வாட்ஸும் ஜென்ரேட் ஆகிடுது. இந்த மாதிரி இருக்கிற இடங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஆனாலும் நல்ல ப்ரொடக்ஷன் இருக்குது. ஒரு 5 பேனல் தெற்கு பக்கமாக சாய்ஞ்சிருக்கு, ஒரு 3 பேனல் வடக்கு பக்கமாக சாய்ஞ்சிருக்கு. அப்பையும் பவர் ப்ரொடக்ஷன் குறையவே இல்லை. சென்னை மாதிரி இந்த மாதிரி இடங்களில் இருக்கிற இடம் கம்மியாக இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அதிலே நம்ம எல்லாத்தையும் அக்காமடேட் பண்ணிடுறோம். அதே மாதிரி வயரிங்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் அங்கே தொங்கிட்டு இருக்காமல் நீட்டாக பைப் வயரிங் போட்டு தேவையான எர்த்திங் ப்ரொடெக்ஷன் எல்லாமே கொடுத்து எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எந்த தொந்தரவுமே இருக்காது. இந்த சோலார் சிஸ்டம் ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வயரிங் ப்ராப்ளமோ எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு பிரச்சனை எல்லாம் போகணும். ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் இங்கே பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த கஸ்டமருக்கும் நம்ம லோன்லேருந்து மானியத்திலேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்துட்டோம். ரொம்ப எளிதாகவே 1 மாதத்துக்குள்ளேயே மானியமும் இந்த கஸ்டமருக்குலாம் வந்துருச்சு. 15 நாள்லேயே நெட் மீட்டரும் வச்சுட்டாங்க. பவர் ப்ரொடக்ஷன் ஜென்ரலாக சூப்பராக ஆகிக்கிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு 20 யூனிட்டு சர்வசாதாரணமாக 22 23 யூனிட்டு கூட இந்த இடத்துல உற்பத்தி ஆகுது. அப்போ அவங்களுடைய தேவைக்கு அதிகமாகவே இருக்குது. எப்பயுமே நம்ம யூனிட்டு தான் ஈபியில் இருக்குது. அது எக்ஸஸ் கிரெடிட் அப்படின்னு நம்முடைய பில்லுலேயே இருக்கும். நீங்கள் உங்களுடைய இபி வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டல் இம்போர்ட் எவ்வளோ இருக்குது, டோட்டல் எக்ஸ்போர்ட் எவ்வளோ இருக்குது, நம்ம எக்ஸஸ் எக்ஸ்போர்ட் எவ்வளோ இருக்குது, எக்ஸ்போர்ட் கிரெடிட் எவ்வளோ இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நம்ம யூனிட் அதிகமாக இருக்கும்போது அதை நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வோ மற்ற ஏதோ பயன்பாட்டுக்கு அதிகமாக பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாதமும் இந்த எக்ஸஸ் கிரெடிட்டை கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்தடுத்த மாதத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் உங்களுடைய யூனிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இண்டக்ஷன் ஸ்டவ் பயன்படுத்தும் போது உங்களுக்கு கேஸோட செலவு குறையும். அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சோலார் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய சேங்ஷன்டு லோடு எவ்வளோதோ அதுக்கு 100% நம்ம சோலார் போட்டுக்கிறோம். அந்த மாதிரி சோலார் போடும்போது நம்ம பயன்படுத்தாத நேரத்தில் இருக்கக்கூடிய பயன்படுத்தாத நாட்களில் இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய யூனிட்லாம் இபிக்கு எக்ஸ்போர்ட் அதிகமாக போகும். அதான் எக்ஸஸ் எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த எக்ஸஸ் எக்ஸ்போர்ட்லாம்
நம்முடைய எக்ஸ்போர்ட் கிரெடிட்டில் இருக்கும். நீங்கள் அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதமோ எப்போ வேணால் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஜென்மத்துக்கும் பணம் கட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. நெட்வொர்க் சார்ஜ் மட்டும் ஒரு ரூ. 350லேருந்து ரூ. 400 வரைக்கும் கட்ட வேண்டியிருக்கும். இவ்வளோ தான் இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்தோடைய வேலை. அதனால் இந்த மாதிரி ரூ. 4500லேருந்து ரூ. 6000 வந்துச்சுன்னா நீங்கள் 4 கிலோவாட் சிஸ்டம் தாராளமாக போடலாம்.